வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடி அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளால் சீடர் காதி லட்சுமணர். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் தலை சம்பந்தமானது. இன்னைக்கு அதே மாதிரி காதுக்கு பல உபதங்கள், காது மந்தமாயிக்கிறது, சத்தம் வர்றது, அப்புறம் கொய்யன் அடிக்கிறது, வலி வர்றது, உள்வலி, புண்ணு வந்துடுறது, இது மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தியும் கூட வேண்டாம், 100 மில்லி எடுத்துக்கோங்க. அந்த 100 மில்லி எண்ணெய்க்கு துளசி இலை, ஒரு நல்ல தெளிஞ்ச இலை அந்த நாள் இருந்ததுன்னா ஒரு 6 இலை பொடி பொடியா எண்ணெய் போடுங்க. போட்டுட்டு சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், ஓமம் வாய் இருந்தாலும் எடுக்கும், காதுல கப்பு நடக்குன்னா எல்லாம் தட்டி போட்டு வெயில வையுங்க. சூடான பிறகு வடசட்டியில் ஊற்றி சூடு பண்ணுங்க. இந்த சட்டை பூரா அது இழுத்துக்கும். சட்டை பூரா இழுத்துக்கிட்டதுன்னா அந்த சட்டம் நின்று இறங்கி எண்ணெய் வடிச்சு வச்சுக்கோங்க. தினம் படுக்க போறப்போ காதுல அப்படி விட்டீங்கன்னா அந்த காது உள்ள போய் செவிப்பாறைன்னு ஒண்ணு இருக்கும். அது போய் பட்டா குலுங்கும். வச்சு அப்படி தேய்ச்சிக்குவாங்க. சும்மா ஜாஸ்தியாக தினம் ஒரு 2 சொட்டா 3 சொட்டா. அதே மாதிரி அடுத்த காருக்கும் விட்டு நல்லா அப்படி இழுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு போட்டு பின்னால் என்ன செய்யணும்னா பாருங்க, நல்லா கவனிங்க. காது அப்படி ஜாஸ்தியா வேண்டாம், ஒரு 2 தடவை அமுத்திட்டாலும் சரி. அதே மாதிரி நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. அப்பயே எடுத்த சத்தம் நல்லா கேட்கும். 2 தடவை போதும். செஞ்சுட்டு பாருங்க, இப்படி ஒரு தடவை சுகமா மெதுவா இந்த நரம்புகள் பூரா, காதுல 3000 நரம்புகள் இருக்கு, அது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை கடைப்பிடிங்க. காது சம்பந்தமான உபதிரங்கள் நீங்கும். ரொம்ப கடினமா இருந்தா அதுக்கு தகுந்த மருத்துவத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.